சற்று முன் வெளியான ஒரு மகிழ்ச்சியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இனி ஏடிஎம் மூலம் ரேஷன் வாங்கலாம். அது எப்படி என்று இங்கே பார்ப்போம். அத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவ கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. ஏடிஎம் மிஷின் மூலமாக ரேஷன் பொருட்களை 24 மணி நேரமும் வாங்கிக் கொள்ளும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது பொதுமக்களுக்காக ரேஷன் பொருட்கள் விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர மத்திய அரசு ஒரு புதிய யோசனையை கொண்டு வந்துள்ளது. அது என்னவென்றால், ரேஷன் திட்டத்தில் முறைகேடுகளை தடுத்து பொதுமக்களுக்கு பயனளிக்கும் வகையில் ரேஷன் விநியோகத்தில் புதிய கொள்கைகளும் விதிமுறைகளும் உருவாக்கப்பட்டு வருகிறது. நம் நாட்டில் எங்கு வேண்டுமானாலும் ரேஷன் பொருட்களை வாங்கிக் கொள்ளும் வகையில் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில், தற்போது ஒரு முக்கிய முடிவை அரசு எடுத்துவிட்டது. ரிசர்வ் வங்கி சமீபத்தில் டிஜிட்டல் நாணய முறையை கொண்டு வந்துள்ளது. குஜராத்தின் காந்தி நகரில் இதை ஒரு முன்னோடி திட்டமாக மத்திய அரசு தொடங்கியுள்ளது. இந்த மத்திய உள்துறை அமைச்சர் இத்திட்டத்தை தொடங்கினார். ஏடிஎம் இயந்திரங்கள் மூலம் ரேஷன் பொருட்களை வாங்கும் அன்னபூர்த்தி தானிய ஏடிஎம்களை மத்திய அரசு 24 மணி நேரமும் கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் பயனாளிகள் ரேஷன் கடைகளில் பணம் செலுத்தி டிஜிட்டல் ரூபாய் முறை மூலம் பொருட்களை பெறலாம். இதற்காக பயனாளிகளுக்கு டிஜிட்டல் வாலெட்டுகள் வழங்கப்படும். ரிசர்வ் வங்கியால் இந்த வாலெட்டுகளில் டிஜிட்டல் ரூபாய்கள் டெபாசிட் செய்யப்படும். ரேஷன் கடைகளில் இவற்றில் மூலம் பணம் செலுத்தலாம். ரேஷன் பொருட்கள் மற்றும் அளவை பொறுத்து இந்த ரூபாய்களை செலவிடலாம். இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் QR குறியீடு மற்றும் ஆதார் ஓடிபி அமைப்பு மூலம் செய்யப்படும். இந்த முறையின் கீழ் பணம் செலுத்தப்பட்டால் பணம் நேரடியாக டீலரின் கணக்கில் டெபாசிட் செய்யப்படும். இந்த வசதியானது இடைத்தரகர்களின் ஈடுபாட்டை குறைக்கும் என்றும், யார் எவ்வளவு ரேஷன் பெற்றுள்ளனர் என்ற விவரங்களை அரசு நிகழ்நேரத்தில் அறிந்து கொள்ளும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதில் ரேஷன் பொருட்களை எடை போடுவதில் நடக்கும் மோசடியையும் இது தடுக்கும் என்றும் அரசு கூறுகிறது. இதில் பயனாளிகள் இப்போது ஏடிஎம் இயந்திரங்களை போலவே இருக்கும் இயந்திரங்கள் மூலம் எந்த நேரத்திலும் ரேஷன் பொருட்களை பெறலாம். இந்த இயந்திரங்களை அன்னபூர்த்தி என்ற பெயரில் அரசு அறிமுகம் செய்துள்ளது. இவை 24 மணி நேரமும் செயல்படும். 35 வினாடிகளில் 25 கிலோ தானியங்களை இவற்றில் மூலம் எடுக்கலாம். இந்த ஏடிஎம்களை பயன்படுத்த டிஜிட்டல் கார்டு தேவை. அதே சமயம் இந்த அட்டையை ஏடிஎம் இயந்திரத்தில் ஸ்கேன் செய்ய வேண்டும். அதன் பிறகுதான் கருவி அதாவது கருவிழி மற்றும் கைரேகை பதிவுகள் வழங்கப்பட வேண்டும். அதன் பிறகு அரிசி போன்ற ரேஷன் பொருட்களை இந்த இயந்திரத்தில் இருந்து எடுக்கலாம். மார்ச் மாதம் முதல் இந்த இயந்திரங்கள் மூலம் கோதுமை, பருப்பு, கொண்டக்கடலை, சர்க்கரை மற்றும் உப்பு ஆகியவற்றை விநியோகிக்க அரசு தயாராகி வருகிறது. தற்போது இது சில மாநிலங்களில் மட்டும் ஒரு முன்னோடி திட்டமாக செயல்படுத்தப்படுகிறது. வரும் நாட்களில் நாடு முழுவதும் இந்த சேவையானது விரிவுபடுத்தப்படும் என்றும், இது ரேஷன் விநியோகத்தின் வேகத்தை அதிகரிக்கும் என்றும் அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் பிஎஃப் கணக்கு வைத்திருக்கும் மக்களுக்கு 50,000 ரூபாய் இலவசம். இப்படி ஒரு சலுகை இருக்கிறதா? அது என்னன்னு சொல்ல பார்க்க போறோம். அதாவது பிஎம் கணக்குதாரர்கள் 50,000 ரூபாய் வரை இலவச
போனஸ் தொகை பெற முடியும். அதற்கு 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். மறக்காம வீடியோவை முழுமையா பாருங்க. வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சம்பளம் பெறும் வகுப்பினருக்கு வருங்கால வைப்பு நிதி ஒரு முக்கியமான வருமான ஆதாரமாகும். இது அவசர காலங்களில் பயனுள்ளதாக இருப்பது மட்டுமல்லாமல், ஓய்வுக்கு பிறகு நிதி நெருக்கடி இல்லாமல் வாழ உதவுகிறது. நீங்கள் ஒரு வேலையில் சேரும்போது பிஎஃப் கணக்கு திறக்கப்படுகிறது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு, அதாவது இபிஎஃப்ஓ, இந்த கணக்குகளை இயங்குகிறது. இந்த இபிஎஃப்ஓ விதிகளின்படி உங்கள் மாத சம்பளம் 15,000 ரூபாய் என்றால் நீங்கள் பிஎஃப் திட்டத்திற்கு தகுதி பெறலாம். இந்த பிஎஃப் கணக்குகள் தற்போது 8.25% வட்டியை பெறுகிறது. ஆண்டுதோறும் பிஎஃப் கணக்குகளுக்கான வட்டி விகிதத்தை அரசு திருத்தி வருகிறது. 2026 முதல் 2027 நிதியாண்டுக்கான வட்டி விகிதங்கள் முடிவு செய்ய மார்ச் 2ஆம் தேதி ஒரு முக்கியமான கூட்டத்தை தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு கூட்டியுள்ளது. இந்த கூட்டத்தில் பிஎஃப் வட்டி விகிதத்தை 8.25% பராமரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி நடந்தால் இந்த பிஎஃப் உறுப்பினர்கள் தங்கள் வருங்கால வைப்பு நிதியில் 8.25% வட்டி மட்டுமே பெறுவது தொடர்ந்து 3வது முறையாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த 2023 முதல் 2024 நிதியாண்டில் பிஎஃப் மீதான வட்டி விகிதம் 0.10% அதிகரித்து 8.15% இருந்து 8.25% உயர்த்தப்பட்டுள்ளது. 1952ஆம் ஆண்டில் இந்த பிஎஃப் மீதான வட்டி விகிதம் 3% மட்டுமே இருந்தது. இந்த பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு சிறந்த காலம் 1989 முதல் 1999 வரைதான். அப்போது 12% வட்டி வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு வட்டி விகிதம் குறைய தொடங்கியுள்ளது. ஒரு ஊழியர் தனது அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படியில் 12% தனது பிஎஃப் கணக்கில் பங்களிக்க வேண்டும். நிறுவனமும் சமமான தொகையை பங்களிக்கும். நிறுவனத்தின் பங்களிப்பு 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 3.67% தொகை பிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்யப்படும். மீதமுள்ள 8.33% தொகை பயனாளர் ஓய்வூதிய சேவை, அதாவது இபிஎஸ் மற்றும் ஐடிஎல்ஐ காப்பீடு ஆகியவற்றில் டெபாசிட் செய்யப்படுகிறது. ரூபாய் 50,000 சம்பாதிப்பது எப்படி என்று இங்கே பார்ப்போம். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தனது சந்தாதாரர்களுக்கு அவர்களின் பிஎஃப் கணக்குகளில் வட்டியை வழங்குகிறது. அவர்கள் ஓய்வூதியம் மற்றும் காப்பீடு சேவைகளையும் பெறுகிறார்கள். பெரும்பாலான சந்தாதாரர்களுக்கு இது பற்றி தெரிந்திருக்கும். இருப்பினும் இந்த இபிஎஃப்ஓவின் போனஸ் விதிகள் மூலம் உங்கள் பிஎஃப் கணக்கிலிருந்து 50,000 வரை சம்பாதிக்க முடியும் என்பது பற்றி பலருக்கு தெரியவில்லை. இந்த 3 நிபந்தனைகள் முக்கியம். இந்த சலுகையை பெறுவதற்கு 3 நிபந்தனைகள் முக்கியம். முதல் நிபந்தனை என்னவென்றால், தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி கணக்கில் 20 ஆண்டுகளுக்கு பங்களிப்புகள் செய்யப்பட வேண்டும். அவ்வாறு செய்தவுடன் இபிஎஃப்ஓ அதன் சந்தாதாரர்களுக்கு விசுவாசம் மற்றும் ஆயுள் சலுகை திட்டத்தின் கீழ் போனஸை வழங்கும். இருப்பினும் ஒரு ஊழியர் 20 வருட சேவையை முடிப்பதற்கு முன்பு ஏதேனும் காரணத்தால் ஊனமுற்றால்
அவர்களுக்கு இலக்கு அளிக்கப்படும். இரண்டாவது நிபந்தனை என்னவென்றால், போனஸை பெற வேலை மாறிய பிறகும் உங்கள் பழைய பிஎஃப் கணக்கை தொடர வேண்டும். மூன்றாவது நிபந்தனை என்னவென்றால், வெளியேறிய பிறகும் அல்லது பணி நீக்கம் செய்யப்பட்ட பிறகும் உங்கள் முழு பிஎஃப் போனஸ் தொகையும் திரும்ப பெற முடியாது. அதே சமயம் போனஸ் தொகை எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது என்று கேட்டால், பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்கள் விசுவாச பலனாக்க கூடுதல் போனஸை பெறுகிறார்கள். இது கணக்கு வைத்திருப்பவரின் அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. ரூபாய் 5000 அடிப்படை சம்பளம் கொண்ட பிஎஃப் கணக்குதாரர்களுக்கு ரூபாய் 30,000 கூடுதல் போனஸ் கிடைக்கும். ரூபாய் 5000 முதல் 10,000 வரை அடிப்படை சம்பளம் உள்ளவர்களுக்கு ரூபாய் 40,000 கூடுதல் போனஸ் கிடைக்கும். அதேபோல 10,000க்கும் அதிகமான அடிப்படை சம்பளம் உள்ள ஊழியர்களுக்கு ரூபாய் 50,000 கூடுதல் போனஸ் வழங்கப்படும். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.